ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ முடியும் போதுங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்னலாம் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறனோ அதை வச்சு நீங்கள் இங்கிலீஷில் நிறைய சென்டென்ஸு பேச ஆரம்பிக்க போகிறீங்க. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலுமே இங்கிலீஷில் பேச முடியுங்க. பாருங்களேன், நம்ம சாப்பிடலாம், இந்த மாதிரி நம்ம தமிழ் வாக்கிங்கில் அடிக்கடி நம்ம பேசுவோம். நம்ம சாப்பிட்லாம், நம்ம டிவி பார்க்கலாம், நம்ம விளையாடலாம், நம்ம வெளியே போகலாம். இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அப்படிங்கிறத பேசியிருக்கோம். ஏன்னா நம்ம தான் ஒரு செயலை செய்யலான்னு சொல்லியிருக்கோம், செய்ய ரெடியாக இருக்குன்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? நம்ம அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் சிம்பிள் தான். பாருங்கள், நம்ம அப்படின்னா லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த லெட்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா லெட் அஸ், இதை தான் நம்ம சுருக்கி லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? லெட்ஸ் நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்றது தான் சொல்ல இங்கிலீஷில் ஈட், அவ்வளோதான். லெட்ஸ் ஈட், அவ்வளோதான், முடிஞ்சு. பாருங்கள் ஸ்ட்ரக்சர், பாருங்கள் இந்த இருக்குது ஸ்ட்ரக்சர். லெட்ஸ் நம்ம வெர்பன்னு சாப்பிட்றது, அதான் ஈட், முடிஞ்சு. லெட்ஸ் ஈட், நம்ம சாப்பிட்லாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அதாவது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மதியம். இப்போ என்னோடய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்கிறேன், அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம சாப்பிடலாம். ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம சாப்பிடலாம். அங்கே தான் நம்ம லெட்ஸ் வச்சு பேசணும். ஓகேங்களா? லெட்ஸ் ஈட், நம்ம சாப்பிடலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன், இந்த சென்டென்ஸை இங்கே நான் பேச வரும்போது எப்படி பேசியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஒருத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக சாப்பிட்றதுக்கு போகிறான். அப்போ நான் சொல்கிறேன், வா நம்மளாம் சேர்ந்து சாப்பிடலாம் சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு ஆக்ஷனை நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம்? சேர்ந்து செய்யலாம். நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம், நம்ம சேர்ந்து வெளில போகலாம், நம்ம சேர்ந்து டிவி பார்க்கலாம், நம்ம சேர்ந்து படிக்கலாம். எப்படி பேசலாம்? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன், நம்ம லெட்ஸ், அதான் லெட்ஸ். ஓகேங்களா? லெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப். இங்கே என்ன வெர்ப்? சாப்பிட்றது தான். சாப்பிட்றது தான் சொல்ல இங்கிலீஷில் ஈட். வெரி குட். லெட்ஸ் ஈட், நம்ம சாப்பிட்லாம், சேர்ந்து சாப்பிட்லாம், எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? அப்போ இந்த சேர்ந்து அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நம்ம பேச்சு வழக்கில் சேர்ந்துன்னு சொல்லுவோம். பட் நம்ம கரெக்டாக தமிழில் உச்சரிக்கும் போது சேர்ந்து. ஓகேங்களா? ஓகே, இந்த சேர்ந்து அப்படிங்கிறத நம்ம டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டுகெதர். டுகெதர் அப்படின்னா சேர்ந்து. டுகெதர் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் தமிழில்? வெரி குட், சூப்பர். சேர்ந்து சொல்லுங்கள். சேர்ந்து அப்படின்னா எப்படி பேசணும்? நீங்கள் பேசணும், வாயை திறந்து பேசுங்க. சேர்ந்து அப்படின்னா டுகெதர், டுகெதர், டுகெதர். அப்படி உங்களுக்கு பேச கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா டு கேதர், டுகெதர், டுகெதர், டுகெதர் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் ஈட் டுகெதர். லெட்ஸ் ஈட் டுகெதர். லெட்ஸ் ஈட் டுகெதர். நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா லெட்ஸ் ஈட், அதோட முடிஞ்சு. நம்மலாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னா லெட்ஸ் ஈட் டுகெதர். லெட்ஸ் ஈட் டுகெதர். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக உங்களால் பேச முடியும் அப்படின்ட்டு. உங்களால் பேச முடியுதா? இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க. இதே மாதிரி நான் நிறைய சென்டென்ஸை உங்களை இந்த வீடியோ மூலமாக இங்கிலீஷில் பேச வைக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நான் இருக்கேங்க, பயப்படாதீங்க. நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம லான்ச் பண்ண புக் இந்த இருக்குங்க, 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இந்த புக்கை நம்ம விதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த புக்கை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேங்க. இந்த புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ, இந்த புக்கோட பேஜஸ் எவ்வளோ இருக்குது, இந்த புக்கு யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த புக்கில் 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த புக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் தாங்க. ரொம்ப பேசிக் லெவல் மட்டும்தான் அந்த புக்கில் இருக்கும். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷை இப்போ தான் பேச கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நிறைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நினைக்கிறவங்களுக்கு, முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த புக்கில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 106 பேஜஸ் இருக்குங்க. புரிஞ்சா? இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 299 ரூபாய், அதாவது 299 ருபீஸ் வருங்க. ப்ளஸ் 40 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஷிப்பிங் வரும். இதெல்லாம் சேர்த்து 339 ரூபாய் வருங்க. இந்த புக்கை நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் அடிஷ்னலாக நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம்.
இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 20 சாப்டர்ஸ் இருக்குங்க. இந்த 20 சாப்டர்ஸ்க்கான வீடியோ நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த புக்குக்குள்ளேயே ஒரு QR கொடுத்துருப்போம். அந்த QRஐ ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதே மாதிரி இந்த 20 சாப்டர்ஸ்க்கான ஆடியோ உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அதே போல் இந்த புக்கோடையே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கான ப்ராக்டிஸ் ஷீட்டும் பார்த்திங்கன்னா பின்னாடியே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டுக்கான PDF ஃபார்மட் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த புக்குக்குள்ளே இருக்குங்க. இந்த புக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் தான், ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது, எங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக பே பண்ணி வாங்கிக்கலாங்க. நீங்கள் பே பண்ணி வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதான் எங்கள் ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி டேரெக்டாக டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிபே பண்ணலாம். இதுதான் QR கோட், இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 339 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய எக்ஸாக்டான அட்ரஸையும் நீங்கள் எங்களுக்கு இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே எங்கள் டீம் பேக் பண்ணி அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து ஒரு 2 or 3 days அதிகபட்சம் 4 நாளுக்குள்ளே இந்த புக் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள்கிட்ட ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்லேருந்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக பேச முடியுங்க. பாருங்களேன், நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஒரு 10 பேர் இருக்கிறோம், 2 பேர் மட்டும் தனியாக படிக்க போகிறாங்க. அப்போ சேர்ந்து சொல்கிறோம் நாங்களாம், நம்மளாம் சேர்ந்து படிக்கலாம்ப்பா சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு. எப்படி பேசிடலாங்க? பேசுறீங்க டக்குன்னு. லெட்ஸ் ஸ்டடி டுகெதர், முடிஞ்சு, அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இந்த இருக்கு பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக பேச முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பேசிடலாம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் அப்படின்னா நம்ம, வெர்ப் என்ன? படிக்கலாம், நம்ம படிக்கலாம். லெட்ஸ் ஸ்டடி. எப்படி படிக்கலாமா? டுகெதர், சேர்ந்து, டுகெதர், முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ அப்படியே வாசிங்க. லெட்ஸ் ஸ்டடி டுகெதர், லெட்ஸ் ஸ்டடி டுகெதர், நம்ம சேர்ந்து படிக்கலாம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்த முறை இந்த மாதிரிலாம் நீங்கள் தமிழில் பேசுகிறீங்கன்னா டக்குன்னு இங்கிலீஷில் லெட்ஸ் ஸ்டடி டுகெதர் அப்படின்னு படிச்சுருங்க. ஓகேங்களா? பேசும்போது அப்படி பேசுங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி பேசலாம்? அதை நான் சொல்கிறேன், நீங்களே என் கூட சொல்லுங்கள். லெட்ஸ் ப்ராக்டிஸ் டுகெதர், முடிஞ்சு, அவ்வளோதான். லெட்ஸ் ப்ராக்டிஸ் டுகெதர், நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? கண்டிப்பாக நம்மளால் பேச முடியும். எனக்கு இங்கிலீஷே தெரியல அப்படின்னா கூட பேச முடியுங்க. வாசிக்க தெரியலனா கூட நம்மளால் பேச முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன், நம்ம சேர்ந்து எழுதலாம். நம்ம சேர்ந்து எழுதலாம். எப்படி நம்ம இதை பேசலாம்? லெட்ஸ் ரைட் டுகெதர், லெட்ஸ் ரைட் டுகெதர், லெட்ஸ் ரைட் டுகெதர், நம்ம சேர்ந்து எழுதலாம். ஈஸியாக இருக்கா? பாருங்கள், நம்ம சேர்ந்து படிக்கலாம். லெட்ஸ் ஸ்டடி டுகெதர். நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். லெட்ஸ் ப்ராக்டிஸ் டுகெதர். நம்ம சேர்ந்து எழுதலாம். லெட்ஸ் ரைட் டுகெதர். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ்லாம் தெரியுதோ, ஓனாக என்னென்னலாம் தோணுதோ அதை அப்படி இங்கிலீஷில் பேசுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசினோம் அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நான் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களால் பேச முடியும். நான் உறுதியாக 100% உறுதியாக சொல்கிறேங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்கறத கவனமாக கவனிக்கிறீங்க, அதை நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அது எனக்கு போதுங்க. ஓகே, பாருங்களேன், நம்ம சேர்ந்து நடக்கலாம். ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வெளில போகிறோம், ஒரு 4-5 பேர் மட்டும் தனியாக நடக்கிறாங்க. அப்போது சொல்கிறோம், நம்மளாம் சேர்ந்து நடக்கலாம். ஏன் தனித்தனியாக நடந்துகிட்ருக்கோம், நம்மளாம் சேர்ந்து நடக்கலாம். ஓகே, எப்படி பேசலாம்? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்களை பேச வைக்கிறது தான் என்னுடைய முழு நோக்கமும். ஓகே, எப்படி பேசலாம்? நம்ம சேர்ந்து நடக்கலாம். சிம்பிள் தான். பாருங்கள், லெட்ஸ் அப்படின்னா நம்ம, லெட்ஸ்
verb என்ன நடக்கலாம். நடக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில் walk. அவ்வளோதான். let's walk. நம்ம நடக்கலாம். எப்படி நடக்கலாமா சேர்ந்து together. முடிஞ்சு அவ்வளோதான். let's walk together. let's walk together. நம்ம சேர்ந்து நடக்கலாம். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். நம்ம சேர்ந்து விளையாடலாம். நம்ம சேர்ந்து விளையாடலாம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். வெரி குட். சூப்பராக பேசிட்டீங்க. சூப்பருங்க. வெரி குட்ங்க. ஓகே, எப்படி பேசலாம்? நம்ம சேர்ந்து விளையாடலாம். லெட்ஸ் ப்ளே. நம்ம விளையாடலாம். எப்படி விளையாடலாமா? சேர்ந்து டுகெதர். அவ்வளோதான். புரிஞ்சா? உங்களுக்கு இன்னுமே ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கேன். நம்ம தமிழில் இப்படியும் பேசுவோம். வாங்க சேர்ந்து நடக்கலாம், வாங்க சேர்ந்து விளையாடலாம். பாருங்கள், வாங்க சேர்ந்து விளையாடலாம், வாங்க சேர்ந்து ஓடலாம். அப்போது நம்ம அந்த லெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கலாம், வாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம லெட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தப்பு கிடையாது. ஓகேங்களா? நம்ம தமிழில் பேசும்போது ரெண்டு விதமாக பேசுவோம். நம்ம சேர்ந்து நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் லெட்ஸ் வாக் டுகெதர் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாங்க நம்ம சேர்ந்து நடக்கலாம் இப்படியும் பேசுவோம். பேச்சு வழக்கலாம். வாங்க சேர்ந்து போகலாம், சேர்ந்து நடக்கலாம், சேர்ந்து டிவி பார்க்கலாம், வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் சொல்கிறோம். பார்த்தீங்களா? இந்த வாங்க அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் தான் நம்ம வச்சு பேசுவோம். ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? ஓகேங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்ந்து விளையாடலாம். லெட்ஸ் ப்ளே டுகெதர். வாங்க சேர்ந்து விளையாடலாம். லெட்ஸ் ப்ளே டுகெதர். முடிஞ்சு. ஓகே, இப்போ எடுத்து பாருங்களேன். நம்ம சேர்ந்து ஓடலாம். இல்லை அப்படின்னா வாங்க சேர்ந்து ஓடலாம். எப்படி பேசுவோம் இதை சொல்லுங்கள் பார்க்கும். லெட்ஸ் ரன் டுகெதர். முடிஞ்சு. வாங்க நம்ம சேர்ந்து ஓடலாம். நல்லா இருக்கா? ஈஸியாக புரியுதா? உங்களுக்கு எங்கேயாவது புரியலைன்னா ப்ளீஸ் தயவு செய்து காமெண்ட்டில் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் நோட் பண்ணிடுவேன். அடுத்த தடவை நான் இதே மாதிரி கான்செப்டை வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கும்போது அங்கே நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவேன். ஓகேங்களாங்க? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே நான் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான 3 சென்ஸ் இருக்கேன். என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? ஓகேங்க. யாரெல்லாம் இங்கிலீஷில் பேச முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காமெண்ட்டில் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் தான் நீங்கள் எனக்கு டைப் பண்ணி அனுப்பலாங்க. ஓகே, பாருங்களேன். நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம். நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்கள். லெட்ஸ் ஒர்க் டுகெதர். லெட்ஸ் ஒர்க் டுகெதர். நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம லெட்ஸ் சேர்ந்து டுகெதர் வேலை செய்யலாம். ஒர்க். ஓகேங்களா? ஆனால் இங்கிலீஷில் அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஸை பேசணும், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும், அதுக்கப்புறம் தான் டுகெதர் வரும். ஆனால் தமிழில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துன்னு இருக்குது. ஆனால் இந்த சேர்ந்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் தேர்டாக வந்திருக்கும். வேலை செய்யலாம் வேர்ப் ஒர்க் அது பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக வந்திருக்கு. புரிஞ்சா? எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் நிறைய சென்டென்ஸ் பேசும்போது ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அந்த செயலை பற்றி பேசுவோம். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட்டு நம்மளை பற்றி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அந்த செயலை பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் மற்ற வேர்ட்ஸில் வரும். ஓகேங்களா? லெட்ஸ் ஒர்க் டுகெதர். நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம சேர்ந்து சுத்தம் செய்யலாம், நம்ம சேர்ந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? லெட்ஸ் க்ளீன். நம்ம சுத்தம் பண்ணலாம் டுகெதர். சேர்ந்து. லெட்ஸ் க்ளீன் டுகெதர். லெட்ஸ் க்ளீன் டுகெதர். ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்கள். நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம். சீக்கிரமாக வேலையை ஆரம்பிச்சிடாத, நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுவோம். பார்த்தீங்களா? நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம். எப்படி சொல்லலாம் அதை? லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர். நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம். புரிஞ்சா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஸை வச்சு பேசியிருக்கோம் பாருங்கள், லெட்ஸ், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் வேர்ப் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் டுகெதர். டுகெதர். ஈஸியாக இருக்கா? நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர்.
அதாவது இதை ஹாப்பியாக சொல்கிறோம். நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம், நம்ம சேர்ந்து போகலாம், நம்ம சேர்ந்து விளையாடலாம், நம்ம சேர்ந்து டிவி பார்க்கலாம். ஒரு ஆக்ஷனை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும், எல்லோரும் ரெடியாக இருக்கும். அதை நம்ம தமிழில் பேசும்போதே சேர்ந்து நம்ம செய்யலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர், லெட்ஸ் கோ டுகெதர், லெட்ஸ் ஈட் டுகெதர், லெட்ஸ் ஸ்டடி டுகெதர், லெட்ஸ் ஒர்க் டுகெதர் சொல்கிறோம். பார்த்திங்கன்னா நம்மலாம் சேர்ந்து செய்யலாம். இந்த மாதிரி நீங்களாகவே ஓனாக நிறைய சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்னிலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சுங்க. பேச ரெடியாக இருக்கீங்களா? எனக்காகவாவது பேசுவீங்களா? ஓகேங்க, சூப்பருங்க. இப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா 3 சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன், பாருங்களேன். நம்ம சேர்ந்து பாடலாம். ஏதோ ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லியிருக்காங்க, 4-5 பேர் பாட போகிறாங்க. அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு இன்னும் 4-5 பேர் சேர்ந்து நம்மளாம் சேர்ந்து பாடலாம் சொல்கிறோம். பார்த்தீங்களா? நம்ம சேர்ந்து பாடலாம். ஆன்சர் பண்ணுங்கள், நீங்கள் பேசுங்க. 9 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். இங்கே இருக்கிற 3 சென்டென்ஸை நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? நம்ம சேர்ந்து பாடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. ஆன்சர் பண்ணுங்கள். லெட்ஸ் சிங் டுகெதர். லெட்ஸ் சிங் டுகெதர், லெட்ஸ் சிங் டுகெதர். நம்ம சேர்ந்து பாடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம சேர்ந்து முயற்சி செய்யலாம். நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணலான்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, எப்படி பேசலாம்? வெரி குட், சூப்பருங்க, சூப்பராக பேசிட்டீங்க, அருமை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. லெட்ஸ் ட்ரை டுகெதர், டுகெதர் முடிஞ்சு. லெட்ஸ் ட்ரை டுகெதர், லெட்ஸ் ட்ரை டுகெதர். நம்ம சேர்ந்து முயற்சி செய்யலாம். அடுத்து பாருங்கள், நம்ம சேர்ந்து பார்க்கலாம். நம்ம சேர்ந்து பார்க்கலாம். எப்படி? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். லெட்ஸ் வாட்ச் டுகெதர் முடிஞ்சு. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? அவ்வளோதாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 12 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் வைக்க போகிறேன். அந்த டெஸ்ட்டில் 3 சென்டென்ஸ் தமிழில் இருக்கும். அதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. பாருங்கள், எல்லாமே வரிசையாக இருக்கும். நம்ம சேர்ந்து சமைக்கலாம், நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம், நம்ம சேர்ந்து பாத்திரத்தை கழுவலாம். ஃபஸ்ட்டு நம்மலாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமைக்க போகிறோம். சமைச்சதுக்கப்புறம் அந்த சமைச்சதை வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட பாத்திரத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேர்ந்து கழுவ போகிறோம். முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் பேசுங்க. நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் வச்சு சூப்பராக பேசலாங்க. வரிசை கரெக்டாக இருக்குது பாருங்களேன். ஓகே, பேசுங்க பக்கம். நம்ம சேர்ந்து சமைக்கலாம். இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, அதாவது வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தள்ளி கூட இருந்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு போர்டு தெரியும். ஓகேங்களா? நான் தள்ளி இருந்துக்கிறேன். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, டைம் இல்லை. நம்ம சேர்ந்து சமைக்கலாம். எப்படி பேசலாம்? லெட்ஸ் குக் டுகெதர். லெட்ஸ் குக் டுகெதர் அப்படின்னா நம்ம சேர்ந்து சமைக்கலாம். லெட்ஸ் குக் டுகெதர், லெட்ஸ் குக் டுகெதர். நம்ம சேர்ந்து சமைக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஆன்சர் பண்ணுங்கள். வெரி குட், சூப்பர். இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, பட் உங்களுக்கு இந்த ஆர்டர் கரெக்டாக வரதுக்காக நான் எழுதியிருக்கேன். லெட்ஸ் டுகெதர். அடுத்து பாருங்கள், நம்ம சேர்ந்து பாத்திரத்தை கழுவலாம். எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க, பாருங்களேன். லெட்ஸ் வாஷ் அப்படின்னா நம்ம கழுவலாம் பாத்திரங்களை. டிஷ்ஷஸ், த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லெட்ஸ் வாஷ் த டிஷ்ஷஸ். நம்ம பாத்திரங்களை கழுவலாம், சேர்ந்து கழுவலாம். டுகெதர் முடிஞ்சுங்க, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு இங்கே வேர்ப் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்பை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, பாருங்களேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்களேன். லேர்ன், லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொள்வது. ஓகேங்களா? லேர்ன் அப்படின்னா ஏதோ ஒன்று புதுசாக நம்ம கற்றுக்கொள்வதை நம்ம லேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேர்ன் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம தமிழில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆன்சர் இங்கிலீஷில் நீங்கள் காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா இருக்குல்ல? ஓகே, பாருங்களேன். நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். எப்படி நீங்கள் இதை பேசுவீங்க இங்கிலீஷில்? பேசுங்க. உங்களை பேச வைக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட். ஓகேங்களா? நிறைய பேர் பேசிட்டீங்க, சில பேருக்கு புரியலை, சில பேர் தெரிஞ்சும் பேசாமல் இருக்கீங்க. பரவாயில்லைங்க. புரியாமல் இருந்தாலும்
சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் எவ்வளோ தடவைனாலும் தயாராக இருக்கேன். லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொள்வது. நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத எப்படி பேசலாம் அப்படின்னா பாருங்கள், லெட்ஸ் லேர்ன் டுகெதர். முடிஞ்சு. லெட்ஸ் லேர்ன் டுகெதர், நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். ஓகே, செகண்ட் பாருங்கள், ப்ரே அப்படின்னா ஜெபிக்கிறது. ப்ரே அப்படின்னா ஜெபிக்கிறது. நான் சொல்கிறேன், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். வெரி குட், சூப்பருங்க, நிறைய பேர் பேசிட்டீங்க. லெட்ஸ் ப்ரே டுகெதர், நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணலாம். தேர்ட் பாருங்கள், சிட். சிட் அப்படின்னா உட்காரது. சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிட் அப்படின்னா உட்காரது சொல்கிறோம். நம்ம சேர்ந்து உட்காரலாம், நம்ம சேர்ந்து உட்காரலாம், நம்ம சேர்ந்து இங்கே உட்காரலாம், நம்மளாம் சேர்ந்து அங்கே உட்காரலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நம்ம சேர்ந்து உட்காரலாம். ஆன்சர் பண்ணுங்கள். லெட்ஸ் சிட் டுகெதர். முடிஞ்சு. லெட்ஸ் சிட் டுகெதர், நம்ம சேர்ந்து உட்காரலாம். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், ட்ராவல். ட்ராவல் அப்படின்னா பயணம் செய்கிறது. ஊர் ஊராக நம்ம அப்படியே வெளில போவோம் பார்த்தீங்களா? ட்ராவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ட்ராவல் அப்படின்னா பயணம் செய்கிறது. நான் சொல்கிறேன், நம்ம சேர்ந்து பயணம் செய்யலாம். எப்படி இது இங்கிலீஷில் பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து பயணம் செய்யலாம். சிம்பிள் தாங்க. பாருங்க, லெட்ஸ் ட்ராவல் டுகெதர். முடிஞ்சு. நம்ம சேர்ந்து பயணம் செய்யலாம். இப்போ நல்லா கவனிங்களேன். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி பேசியிருக்கோம், லெட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன செயலை செய்யலாமோ அந்த செயலை பற்றி பேசியிருக்கோம், பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து அப்படிங்கிறத பேசியிருக்கோம். புரிஞ்சா? இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக புரிஞ்சிடும். இதே மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸை நம்மளால் பேச முடியும். தொடர்ந்து பேசுங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எப்பயுமே நான் உங்கள் கூட தான் இருக்கேன். டெய்லி வீடியோ பண்ணிகிட்டே இருப்பேன். சோர்ந்து போகாதீங்க. நான் என்றைக்கும் சோர்ந்து போக மாட்டேங்க. உங்களை எப்படியாவது பேச வைக்கிறது என்னுடைய முழு உறுதி, முழு நம்பிக்கை. அதை தொடர்ந்து நான் செய்வேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக போராடுவேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் வேலை பார்ப்பேன். தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ நான் தொடர்ந்து பண்ணுவேங்க. நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். ஓகேங்களா? ஓகேங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ முடிக்க போகிறோம். நல்லா இருந்துச்சா? கிளாஸ் ஈஸியாக இருந்துச்சா? நல்லா புரிஞ்சிடுச்சா? ஓகேங்க. ஃபைனலாக நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தாலும் எனக்காக லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தம்ப்ஸ் அண்ட் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.